ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் தண்ணி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தண்ணி குழம்பு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது முட்டை தோசைக்கு இது வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கலரும் நல்லா கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ 1/2 கிலோ கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சிக்கனை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்குங்க. மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கி நல்லா சூப்பராக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம மசாலாவை ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் தண்ணி குழம்புல நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி நல்லா தண்ணியாகவும் இருக்கணும். இப்போ ஒரு கொதி வந்ததும் இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் மிதக்க சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணுறப்பவே நமக்கு வீடே வாசனையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. இது சாதத்தோட இட்லியோட ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட முட்டை தோசைக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த தண்ணி குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.